இன்னும் நான் ஊருக்கு போகலிங்க. மேட்டூர் இங்கே தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் இங்கே தான் இருக்கிறேன், ஊரில் தான் இருக்கேன். நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ராஜா ஒரு நாட்டையே வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் கூட இருக்கிற மந்திரின்னு ஒருத்தர். அப்புறம் அந்த மந்திரி வந்து எதாக இருந்தாலும் மந்திரிக்கிட்ட தான் ராஜா சொல்லுவார். அப்புறம் அந்த மந்திரி என்ன பண்ணார், புலவர்னு ஒருத்தர் வச்சுருந்தார். அந்த புலவர் இந்த மந்திரி சொல்கிற வேலை தான் அந்த புலவர் கேட்பார். ஊரில் இருக்கிற எல்லா சனங்களுக்கும் அவர் சொல்லுவார் இல்லையா, என்ன நாட்டில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவர் சொல்லுவார். அப்புறம் அந்த என்ன பண்ணார், திடீர்னு நாட்டை ரொம்ப நிலைமை கடமையாக போகுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ராஜாவால் எப்படியோ நாட்டை மீட்டுக்கிட்டு வந்துடணுன்னு ராஜா எதிர்பார்த்தாரு. அப்புறமேட்டுக்கு எப்படியோ மந்திரிக்கிட்ட சொல்லுவோம், அதுக்கு நடவடிக்கை ஏதாவது ஒன்று எடுப்பார் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து மந்திரிக்கிட்ட சொன்னார். ஆனால் மந்திரி என்ன திடீர்னு பண்ணிவிட்டார், இவரே எப்போ பார்த்தாலும் இருக்கிறாரு நாட்டை வாழ்ந்துக்கிட்டு, நம்ம இவர் கூட எடுப்பிடி வேலையாக தானே இருந்தோம், ஒரு டைம்னாச்சும் நம்ம வாழ்ந்து காட்டுறணும் இவர் கூடயே இருந்ததுனால அப்படின்னு அவர் எண்ணத்தில் அப்படி ஓடுது. திடீர்னு ராஜா எப்படியோ ஒன்று மீட்டுட்டு வந்துருன்னு சொன்னவொன்னா எல்லாம் சேர்ந்து ஊரே போகிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கடல் வந்து அந்த பாதையை உடச்சி விட்டுருது. அப்புறம் வந்து மந்திரிக்கிட்ட ஐயோயோ திடீர்னு இப்படி ஆகி போச்சு, நம்ம நாட்டை மீட்டுக்கிட்டு வரணுமேனு ராஜா சொல்கிறாரு மந்திரிக்கிட்ட. அப்புறம் மந்திரி என்ன பண்ணார், நான் ஒன்று சொல்கிறத நீ கேட்டினா தான் நான் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு மந்திரி சொல்லிட்டாரு. என்ன சொல்லு, இந்த டைமில் இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அப்புறம் அந்த மந்திரி என்ன பண்ணார், கேட்டாரா. அதுக்கு ராஜா என்னான்னு கேட்டாருன்னா, எப்போ பார்த்தாலும் நீயே நாட்டை ஆழ்ந்துட்டுருக்கிற, நான் ஒரு டைம்னாச்சும் நான் ஆளணும், அதனால் நீங்கள் எனக்கு விட்டு கொடுக்கணும், அப்போ தான் நான் அதை செய்வேன் அப்படிங்கிறாரு. உடனே இருந்துக்கிட்டு இவரும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு சரி எப்படியும் நாட்டை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணார், புலவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு போனார். புலவர் ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் நாட்டு மக்களுக்கு அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இந்த கட்டத்தில் ராஜா கூட இருக்கும் போதே இவர் இப்படி பண்ணுறாருன்னா நம்ம வந்து அவங்க இப்போ மந்திரி பேச கேட்டால் நம்மளும் அப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவரு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதிலேருந்து என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். பாய்.